வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சமீபத்தில் நாங்கள் பார்க்க நேரிட்ட சில அரிய பறவைகளையும் சில பறவையினுடைய அரியதான ஒரு காட்சியும் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்மயில். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்மயில் அதனுடைய செட்டைகளுக்குள்ளாக 2 குஞ்சுகள் மறைந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும். இதில் என்ன ஒரு அரிதான காரியம் அப்படின்னு சொன்னால், இதை பார்த்த என்னுடைய சகோதரன் ஒருவர் கேட்டார், இந்த மயில் எப்படி இந்த மரத்துக்கு மேலே அந்த குஞ்சுகளை கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ உங்களுக்கு என்ன தோன்றுகிறது பாருங்க, ஒரு மரத்தினுடைய கிளையின் மேல் ஒரு பெண் மயில் அதனுடைய 2 குஞ்சுகளோடு கூட காணப்படுகிறது. இது எப்படி அங்கே போயிருக்கும்? அந்த 2 குஞ்சுகளும் எப்படி போயிருக்கும்? ஒருவேளை அதுக்கு பதிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த முட்டைகளை மரத்தின் மேல் இட்டு அது குஞ்சு பொரித்ததா? 2வது, பூனையைப் போல தன்னுடைய வாயில் கவ்விக்கொண்டு அந்த மயில் மேலே கொண்டு சென்றதா? 3வது, அதனுடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து வைத்து அதை தூக்கி கொண்டு சென்றதா? ஏன்னா அந்த குஞ்சுகள் பறக்க முடியாத சின்ன குஞ்சுகள். ஸோ இந்த 3ல் எது நடந்திருக்கும்? உங்களுடைய கமெண்ட்டை கூறுங்க. இப்போ நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இருந்து அந்த வீடியோவை எடுத்த போதிலும் கூட அந்த பெண் மயில் பறந்து செல்ல முயலவில்லை. ஏனென்றால் அதனுடைய குஞ்சுகளால் அந்த இடத்துலேருந்து அதை போல் பறக்க முடியாது. அதனால தான் அது அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய ஆன்சர் என்ன? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அரிய பறவை. கூந்தங்குளத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்க்கின்ற பொழுது தண்ணீருக்குள்ளாக பெயிண்டட் ஸ்டாக்ஸும் பெலிக்கானும் நின்றுச்சு. அதுபோக ஒரு சில நீர் பறவைகள் காணப்பட்டது. அப்போ அதனுடைய அருகிலே பார்க்கின்ற பொழுது உயரமான அத்திமரம், வேப்பமரம், பல மரங்கள் நின்று கொண்டிருந்தது. அந்த மரங்களுக்கு இடையிலே தற்செயலாக நாங்கள் இந்த பறவையை பார்க்க நேரிட்டது. இதனுடைய பெயரை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் பேரடைஸ் ஃப்ளை கேச்சர். இப்போ நம்ம பார்க்குறது அந்த இந்தியன் பேரடைஸ் ஃப்ளை கேச்சரில் ஃபிமேல். ஏன்னா இதுக்கு வால் அவ்வளவு நீளமாக கிடையாது. இந்த பறவை நாங்கள் முதல்ல பார்த்தோம். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் பார்த்த ஒரு அதிசயமான காரியம், இதே இந்தியன் பேரடைஸ் ஃப்ளை கேச்சரில் மேல். இப்போ நீங்கள் பார்க்கிங்க, முதல்ல நம்ம பார்த்த ஃபீமேலுக்கும் மேலுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, மேலுடைய வாழை பாருங்கள் எவ்வளவு நீளமாக அழகாக காட்சி தெரிகிறது. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் பேரடைஸ் ஃப்ளை கேச்சரை நாங்கள் அடுத்து பார்த்தோம். அடுத்தபடியாக எங்களுடைய கண்களில் மாட்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பறவை இதனுடைய வயிற்றில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோடு கோடாக இருக்கிறது. பறக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோயிஷாக ஒரு எல்லோ பேர்டாக தெரியுது. இதனுடைய பேரை கூகுளில் பார்க்கின்ற பொழுது இந்தியன் கோல்டன் ஓரியோல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இந்தியன் கோல்டன் ஓரியோல். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ அநேக இடங்களில் நம்ம கண்களில் தென்படுகின்ற பீ ஈட்டர் பறவை. இது தனியாக நிற்கிறத விட 2 பறவைகள் அப்படியே பறந்து குழாவி விளையாடுகின்ற பொழுது அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதல்ல ஒரு பெண்மயில் அதனுடைய குஞ்சுகளை பராமரிக்கிறத பார்க்குறோம். அது எப்படி மரத்தில் ஏறினது அப்படிங்கிறது ஒரு அரிதான காரியம். 2வது 3வது நம்ம பார்த்தது ஃபீமேல் அண்ட் மேல் இந்தியன் பேரடைஸ் ஃப்ளை கேச்சர். அதை பார்த்தோம். இது அரிதான பறவை. நம்முடைய கண்களில் சொல்லப்போனால் என்னுடைய கண்ணில் இப்போ தான் முதல்ல இது பட்டிருக்கு. அடுத்ததை பார்க்கும் பொழுது இந்தியன் கோல்டன் ஓரியோல். இது ஒரு ரேரான பேர்டு தான். கடைசியாக நம்ம பார்த்தது எல்லா இடங்களும் நம்ம பார்க்கின்ற பீ ஈட்டர். இந்த பறவைகளில் உங்களுக்கு எது எதெல்லாம் அறிமுகமானது, எது எதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எது எதெல்லாம் உங்கள் இடத்துல காமனாக காணப்படுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.